Hi friends, welcome back to We Learn Tamil. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th சோஷியல் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொடுக்குற 5 மார்க்ஸ்லாம் படித்தா எத்தனை 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 9 வரையும் அட்டன் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து அந்த மேப்பு டைம்லைன்லாம் சேர்த்து தான் சொல்கிறோம். ஸோ அது சேர்க்காமனா ஒரு 6-7 அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் தி மெயின் காசஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட விளைவுகள் தான் சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழ் மீடியம் பசங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனலைஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் டூ கொஸ்டின்லேருந்து ஒன்று வந்திருக்கு. அப்புறம் எலாபரேட் அபவுட் வேலு நாச்சியார் பற்றி நீங்கள் ஃபுல்லாக கதை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஃபார் தி அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவோல்ட் இன் 1806. ஸோ வேலூர் ரிவோல்ட்டும் கேட்டிருக்காங்க அடிக்கடிக்கு. Write an essay on the role played by the 19th century reforms towards the causes of women. ஸோ காசஸ் ஆஃப் உமனும் அடிக்கடிக்கு கேட்குறாங்க. காசஸ் ஆஃப் உமன் வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா 8 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பெரியார் ஈவிஆர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். அண்டு கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்கஸ் தி காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வேலூர் ரிவால்ட். ஓகேங்களா? ஸோ வேலூர் ரிவால்ட் அங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அது அவுட் பிரேக்கு. இது வந்து காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேலூர் ரிவால்ட். நெக்ஸ்ட் காந்திஜியோட இயர்லி சத்தியாகிரகா பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடிக்கு வரும். அட்டெம்ப்ட் ஆன் எஸ்ஏ ஆஃப் ஹீரோயிக் வீரபாண்டிய கட்டபொம்மன் சம்டைம்ஸ் 5 மார்க்லையும் மேஜர் டைம்ஸ் 8 மார்க்லையும் கேட்கறதுனால ஸோ 8 மார்க் கொஸ்டினும் நீங்கள் இதை படித்தா அட்டன் பண்ணிடலாம் ஹிஸ்ட்ரியில இருந்து. ஸோ கன்ஃபார்ம் படிச்சுட்டீங்க. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த 10 கொஸ்டின் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஹைலைட் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்ஸ்டைன்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அப்புறம் டிஸ்கிரைப் தி ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். அப்புறம் கமெண்ட் ஆன் தி லைஃப் அண்ட் டீச்சிங் ஆஃப் ராமலிங்கல் அடிகளை பற்றியும் இருக்கு. இதில் 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேஜர் அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? 14th வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சுதேசி மூமெண்ட்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 14 கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கான ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 மார்க்கும் 8 மார்க்கும் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 14 கொஸ்டின் பச்சா கன்ஃபார்மாக வருமானு கேட்டால் கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? 2லேருந்து 3 வந்துடும். ஸோ நீங்கள் எதனா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு 7 கொஸ்டினா அட்லீஸ்ட் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம ஜியாகிரபி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் தி டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டைன்ஸ் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. ஸோ நார்த்தன் மவுண்டைன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம கன்ஃபார்மாக கேட்பாங்க. வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ். அர்பனைசேஷன் வந்து ரொம்ப கேட்டிருக்காங்க. ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியாவும் கேட்கலாம், தமிழ்நாடும் கேட்கலாம். ஓகேங்களா? ரெண்டுத்துல எது வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்தியா அது பெஸ்ட்டாக படித்து வச்சுங்க. சாயில். ஓகேங்களா? ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது அதிகமாக. ஸோ அதையும் படிச்சிருக்கணும். அண்ட் மல்டி ப்ரோபோஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ரைட் அபவுட் எனி 2 மல்டி ப்ரோபோஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரைட் அபவுட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து டிஸ்கிரைப் தி ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரிஸ்க் ரெடக்ஷன் மெஷர்ஸ் டேக்கன் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8 கொஸ்டின் தான் நம்மளுக்கான ஜியாகிரபி கொஸ்டின்ஸ். ஸோ மீதி என்னென்னலாம் வேணும், 2 மார்க் வேணும்னா 2 மார்க்கு நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் 2 மார்க் வேணும்னு சொல்லிட்டு, இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அண்ட் தென் இதில் மேப் வேணும்னா மேப்பு போடலாம், மேப் சொல்லித்தர சொன்னாலும் சொல்லித்தரலாம். அதுமாரி வேறு எதனா சோஷியலில் எதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவுக்கு நாங்கள் உங்களுக்கு அந்த கமெண்ட்டுக்கு நான் உங்களை மதித்து ஒரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா? எங்களால் முடிஞ்சால் நாங்கள் பெஸ்ட்டு தரோம். நீங்கள் உங்கள் 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி இந்த வீடியோ பாருங்கடா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஒரு 5 பேருக்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. அப்போ தான் உங்கள் அப்பா அம்மானால நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ் படித்தேன்.
ஒரு மீம் படித்தேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி முடிஞ்சிச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சிவிக்ஸில் இந்த 6 கொஷின். எக்ஸ்பிளைன் தி சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. ஃபினான்ஷியல் அண்ட் ஜுடிஷியல் பவர் ஆஃப் கவர்னர், பவர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். இந்த 3துலேருந்து கன்ஃபார்மாக ஒன்று வந்துடும். அதாவது கவர்னர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி 3துலேருந்து ஒன்று வந்துடும். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, நான் அலைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது மொத்தம் இந்த 6 கொஷின். இந்த 6 கொஷின் பச்சா சிவிக்ஸ் வந்துருமா கேட்டால் கம்பல்சரியாக வரும். ஓகேங்களா? நம்பி போங்க, கம்பல்சரியாக வரும். எவ்வளோ பெரிய டஃப் கொஷின்னாலும் இது வந்து ஈஸியாக கேட்டுருவாங்க. நீங்கள் போன வருஷம் கொஷின் பேப்பர் பப்ளிக் எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எது வேணாலும் எடுத்து பாருங்க. இப்போ நடந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எடுத்து பாருங்க. இதுலேருந்து கம்பல்சரியாக ஒரு 8லேருந்து 9 வந்திருக்கும். டிஸ்ட்ரிக்ட் மாறதுனால நான் 8லேருந்து 9 சொல்கிறேன். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 10 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அண்ட் தென் எக்கனாமிக்ஸில் பாருங்க, ரைட் தி சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன், எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ அதை நான் இங்கே எழுதிடுறேன் அடிச்சுட்டு. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், டைரக்ட் அண்ட் ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம் உங்களுக்கே தெரியும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் பிளாக் மணி? பிளாக் மணின்றது 2 மார்க்கில் கேட்கறது இருக்குது. அண்ட் காசஸ் ஆஃப் பிளாக் மணி அதுவும் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி கேட்கலாம். அப்புறம் கம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி, ரைட் அபவுட் கம்ஸ் ஜிடிபி, இல்லை கால்குலேட் ஆஃப் ஜிடிபி, கால்குலேட் ஆஃப் ஜிடிபி, அந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். அப்புறம் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சி. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 14, ஹிஸ்ட்ரியில் ஒரு 14, இதில் ஒரு 8, 22, 22 ஒரு 6, 28, 28 ஒரு 7, 35 படித்தா 35 5 மார்க் கொஷின் படிச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக மொத்தம் 35 கொஷின் படிச்சிங்கன்னா கம்பல்சரியாக 8 5 மார்க் அட்டன் பண்ணலாம். 8 5 மார்க்னா 40 மார்க் சோஷியலில். ஓகேங்களா? ஸோ சோஷியலில் நீங்கள் அதிகமாக படிக்கிறத விட்டு இந்த 35 மட்டும் படிச்சிங்கன்னா கம்பல்சரியாக 40 எத்தெல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஓகேங்களா? தயவு செஞ்சு இதை மட்டும் படிங்க. அண்ட் தென் உங்கள் 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் படிக்க வைங்க. ஏன்னா நிறைய பேர் 10th சோஷியல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அன்பு தொல்லைகள்லாம் அதிகமாக இருந்தனவே இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ கொஞ்சம் பார்த்து நீங்கள் சிறப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ வேணும்னா சோஷியல்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன வேணும்? மேப்பா, டைம்லைனா, ஓகேங்களா, டிஸ்டிங்விஷ் பிட்வீனா, கேப்ஷன் கொஸ்டினா, ஸோ 1 மார்க்கா, மேட்ச்ல ஃபாலோயிங்கா, ஃபில்லப்பா, ஸோ எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்டுக்கு ஏற்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக இதை அதேமாரி பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் எங்களுக்கு மெயின். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங். ஓகேங்களா? பாய்.